நம்முடைய தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த காலை வேளையிலும் வாசித்து நாம் தியானிக்க தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே நாம் வாசித்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 9 15 வரை உள்ள பகுதிகளிலே, குறிப்பாக 11 15 வரை உள்ள பகுதிகளை மட்டும் நாம் வாசித்து தியானிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 11 15 வரை. துரோவாவில் கப்பல் ஏறி சமுத்திராவுக்கு தீவிற்கு நேராய் சென்று மறுநாளில் நெயாப்பொலி பட்டணத்துக்கு போனோம். அங்கிருந்து பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து சில நாள் அங்கே தங்கியிருந்தோம். அது மக்கதோனியா தேசத்தில் இந்த பிரிவின் பிரதான பட்டணம், ரோம குடியிருப்பு ஸ்தானம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டண வாசலுக்கு வெளியே ஆற்றின் ஓரமாய் போனோம். ஜபம் பண்ணுகிற இடம் அங்கே இருக்கும் என்று எண்ணினோம். அந்த இடத்திற்கு வந்து உட்கார்ந்து அங்கே கூடி வந்திருந்த ஸ்திரீகளிடம் பேசிக் கொண்டிருந்தோம். கேட்டுக்கொண்டிருந்தவர்களில் லீதியாள் என்னும் ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் இரத்தாம்பரம் இருக்கிறவள், தேத்தையரா ஊராள், தேவ பக்தி உள்ளவள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி ஆண்டவர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்ற பின் அவள் ஆண்டவரிடம், நான் விசுவாசம் உள்ளவள் என்று நீங்கள் எண்ணினார், என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்றார் என்பது. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் இப்பொழுது உடைய வார்த்தைகளின் வழியாய் நடப்பித்த அற்புதமான அதிசயமான செயல்களை வெளிப்படுத்தி வருகிறேன். உடைய உயிர்த்தெழுதல் நன்மைக்கு கொண்டோர் யாவரையும் என் விசுவாசத்திலே நிலைநிறுத்தி வருகிறேன் என்பதை இந்த நாளின் செய்தி வழியாய் நாங்களும் அறிந்து எங்கள் விசுவாசத்திலே நாங்கள் நிலைநிற்க அருள் முடியும். பேசுகிற அடியனை மறுத்து நீர் பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவரையும் சிறப்பாக யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இறை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, நம்ம வசிக்கின்ற வாணியம்பாடி எந்த மாவட்டத்தில் இருக்குது? திருப்பத்தூர் எந்த மாநிலத்தில் இருக்குது? தமிழ்நாடு எந்த தேசத்தில் இருக்குது? இந்தியா எந்த கண்டத்தில் இருக்குது? ஆசியாவோடு சேர்த்து எத்தனை கண்டம் இருக்கு? ஓஹோ, நீங்க ஜீவன் உள்ள தேவனே வாரும் அந்த பாட்டுல 5 கண்ட மக்களுக்காக அப்படின்னு வரது வச்சு 5 கண்டம்னு சொல்லிட்டீங்க. சரி, இன்னொரு கண்டம் ஒண்ணு உருவாயிருக்கு, 6 கண்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு 7.5 தான் கண்டம் எப்பவுமே, அப்படிதானே? ரைட். இப்போ இயேசு எந்த கண்டத்துல பிறந்தார் சொல்ல முடியுமா உங்களால? ஆசியா கண்டத்துல. ஆனா விளங்காத பயலுங்க இந்த ஊர்ல என்ன சொல்றாங்க, இயேசு வெளிநாட்டு கடவுள்ன்றாங்க. அது உண்மையா? அது வெளிநாட்டு கடவுள் இல்லை, அவரு வெள்ளைக்கார கடவுளும் இல்லை. அவர் எந்த கடவுள்? அவரு நம்ம கண்டம், நம்ம ஊரு, நம்ம மண்ணின் மைந்தர் அவரு. அது நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப எப்படி இந்த கடவுள் அல்லது இந்த ஆண்டவர் எப்படி மேற்கத்திய நாடுகளுக்கு போனார்? அங்கிருந்து தான் நமக்கு சுவிசேஷம் வந்துச்சு. எங்க இருந்து வந்துச்சு நமக்கு சுவிசேஷம்? நமக்கு எங்க இருந்து வந்துச்சு? பாத்தீங்களா? திரும்பி போயிட்டு பழைய இடத்துக்கு. நமக்கு வந்தது கூட ஆசியாவிலிருந்து தான் இந்தியாவுக்கு வந்தது. ஆனா ஐஎல்சிக்கு வந்ததுன்னு கேட்டாதான் நீங்க என்ன சொல்லணும்? அமெரிக்காவிலிருந்து வந்துச்சுன்னு சொல்லணும். நமக்கு இந்தியாவுக்கு எங்க இருந்து வந்துச்சு சுவிசேஷம்? ஆசியாவில இருந்தா வந்துச்சு. நம்ம கண்டத்துல இருந்து நமக்கு வந்துச்சு.
அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது, மரித்தது எல்லாமே எங்கதான்? நம்முடைய ஆசியா கண்டத்துல தான். ஆசியா கண்டத்துல அவர் பிறந்தார். ஆசியா கண்டத்தில் அவரை பற்றி செய்தி பரவினது. இப்பொழுது கடந்த வாரத்துல நாம் பார்த்தோம், பேதுருக்கு ஒரு தரிசனம் வந்தது. அந்த தரிசனத்துல அவர் யாருடைய வீட்டிற்கு செல்லுகிறார்? கொர்நலியு என்பவருடைய வீட்டிற்கு செல்லுகிறார். அப்ப கொர்நலியு யூதர் அல்ல. அவர் ஆண்டவரை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவர். ஆனால் கடவுள் பக்தி உள்ளவர், நற்காரியங்களை செய்கிறவர், பிறர் மக்கள் மத்தியில நல்ல பெயர் பெற்றவர். அவர் ஒரு தரிசனத்தை பெற்று பேதுருவை தன் வீட்டிற்கு அழைத்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்திகளை, சுவிசேஷத்தை கேட்டு அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவரும் அவர் வீட்டாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். புறஜாதியார் ஏற்றுக்கொண்டார். ஆனால் இங்கே சற்று நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய தேசம் ஒரு பெரிய போரை முன்னெடுத்தது. அது என்ன போர்? அது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒரு போர். இந்த போர்ல மறைமுகமா ரெண்டு பேரும் என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள்னா, என் மேல நீ குண்டு போட்டேன்னா நான் அணு ஆயுத குண்டு போடுவேன். அவர் சொல்றாரு, இவரு சொல்றாரு, நீ அணு ஆயுத குண்டு போட்டேன்னா நானும் அணு ஆயுத குண்டு போடுவேன். இது ரெண்டு பேரும் இப்படி பேசும்போது நாட்டாமக்கார் ஒருத்தர் தூரத்தில் இருக்கிறாரு. அவர் என்ன பேசுறாரு, டேய் நீங்க ரெண்டு பேரும் குண்டு போட்டிருந்தீங்களா, நான் என்ன பண்ணுவேன், இங்கிருந்து ஒரு குண்டு போடுவேன். அந்த குண்டு பேர் என்னன்னா கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஆயுதம். அது என்ன ஆயுதம் சொல்றாரு தலைவர்? பொருளாதார தடை. வியாபாரத்துல உன் பொருளை நான் வாங்க மாட்டேன், என் பொருளை உனக்கு கொடுக்க மாட்டேன். நீங்க சண்டை போட்டீங்கன்னா இது நடக்கும், அமைதியா இருக்கும். அப்ப எல்லா நாடுகளும் ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறாங்க. அது என்ன ஆயுதம்னா கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஆயுதம். ஆனால் இங்கே நான் வாசித்த இந்த பகுதியில ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடக்கிறது. அது என்ன நிகழ்ச்சின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் என்கின்ற ஆயுதம் கண்டம் விட்டு கண்டம் பாய்கிறது. என்ன கண்டம் விட்டு கண்டம் பாய்கிறது? ஆசியாவிலிருந்து ஐரோப்பா கண்டத்துக்கு இப்போ போகுது சுவிசேஷம். பவுலடிகளாரும் அவருடைய நண்பர்களும், குறிப்பாக லூக்கா அவரோடு இணைகிறார். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை எழுதுறது லூக்கா சுவிசேஷன் தான் எழுதுறாரு. அப்ப அதை எழுதும் போது நாங்கள் நாங்கள் அப்படின்னு எழுதுவார். நாங்கள் அங்க போனோம், நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு எழுதுவார். கூட சீலாவும் தீமோத்தேயும் இவர்களோடு இணைகிறார். இங்க நடக்கிற நிகழ்ச்சி பவுல் அப்போஸ்தலருடைய 2வது மிஷனரி பயணத்துல நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. ஏறக்குறைய கிபி 50க்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்ச்சி. அவர் ஆசியாவில பல கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் சுவிசேஷம் சொல்ல பயணப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் சில இடத்துக்கு போகக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டே வராது. சில ஊர்களை பற்றி அவர் சொல்றாங்க. லிஸ்ராவுக்கு போறாங்க. அதன் பிறகு அவர்கள் ஆசியாவில் பிரசங்கிக்கும்படி போகும்போது பரிசுத்த ஆவியானவர் தடை பண்றாரு, நீங்க அங்க போகக்கூடாது. அப்ப எங்க போறது? அடுத்து மீசியா நாட்டுக்கு போறாங்க, பித்தினியா நாட்டுக்கு போறாங்க. அங்க அவர்களுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. பவுலுக்கு ஒரு தரிசனம். அங்கே கொர்நலியுவுக்கும் பேதுருவுக்கும் கிடைத்த தரிசனத்தை போல இங்க ஒரு தரிசனம். என்னன்னா, மக்கதோனியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து ஒருவன் ஐயா எங்களுக்கு உதவி செய்ய வாரும் அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த இந்த அழைப்பு பவுலுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டது. இது என்னன்னு சொன்னா, இது பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆகினாலே நான் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நான் செல்லுவேன் என்று சொல்லி அவர் துரோவாவுக்கு சாமத்ரா தீவுக்கு பிறகு நெய்யாப்போலி பட்டணத்துக்கு போய் அங்கிருந்து இந்த மக்கதோனியாவினுடைய மிக சிறப்பு வாய்ந்த ஒரு துறைமுக பட்டணம் பிலிப்பு, அந்த பிலிப்பி பட்டணத்துக்கு அவர் வருகிறார். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்க பரிசுத்த ஆவியினால வழிநடத்தப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாம் மௌனசாமி ஆயிட்டீங்களா?
வழி நடத்தப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நீங்க இப்ப இங்க வர்றதுக்கு காரணம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல 3வது பிரிவு மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரி அதற்கு விளக்கு எழுதுகிறார். பரிசுத்த ஆவியை பற்றி, பரிசுத்த ஆவியானவர் என்னை வரவழைத்து கூட்டி சேர்த்து அப்படின்றாரு. அப்ப நீங்களும் அங்க வரல, உங்களை யார் கொண்டு வந்தது? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் இங்க வர முடியாது. இல்ல நீங்க எப்போ நான் பேசுறத கேட்டே இருக்கிறீங்க, நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்றீங்க. அப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன், ஓகே யாரெல்லாம் முடிச்சுட்டு தாக்குறாங்க, தூங்கல யாரும். அப்படின்னும் போது நீங்க கவனிக்கிறீங்கன்னு சொன்னா அந்த கவனத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். இல்ல நான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறாரு, அதனால ஐரு பார்க்கலாம், ஐரு பேசலாம், அப்படியே இருக்கு. எப்படியாப்பட்ட குரங்கு மூஞ்சி வந்தா கூட நீ கேட்டுதான் இருக்கணும் ஆண்டவருடைய வார்த்தை. ஏன்னா அது அழகானது, இது அழகு இல்லை. கடவுளுடைய வார்த்தை அழகும் ஆசீர்வாதம் மிக்கது. அதை நமக்கு கொண்டு வருகிறவர், சேர்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவரே, அன்றி வேற ஒருவரும் இல்லை. அதனால நமக்கு இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையுடைய முன்மாதிரி என்ன? பரிசுத்த ஆவியானுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நாம் கீழ்ப்படிந்து வழி நடக்க வேண்டியவர்களாக. சில வேளையில பரிசுத்த ஆவியானவரை நம்ம கட்டுப்பாட்டு பார்க்கணும். இங்க வா, இங்க வா, இந்த கட்டத்தில் நில்லு, இந்த கட்டத்தில் நில்லு, இந்த கட்டத்தில் நில்லுன்னா மந்திரவாதிக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? இந்த லிஸ்திராவுக்கு போறாரு, தேர் தயாராக, அங்க லீதியான்னு ஒரு பெண்ணை பார்க்கிறாரு. அதுக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. குறி சொல்லும் பெண் ஒண்ணு அவங்க கூட சுத்துறா. அது அந்த நிகழ்ச்சி நம்ம போக தேவை. அந்த மாதிரியா பரிசுத்த ஆவியானவர்? யார சொன்னாங்க நடுவில் ஒரு வார்த்தை, ஞான ஸ்நானத்துல பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்திருக்கிறார். நான் எப்போ ஞானஸ்நானம் பெற்றனோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் என்னுள் உறைந்திருக்கிறார். அதை நான் வெளிக்கொண்டவரும் தான். அப்பப்போ நான் வெளிக்கொண்டு வரணும். யோவான்ல நான் வாசித்தோம். நீங்க எதுவுமே என்கிட்ட கேட்கறதில்ல, நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். அப்ப நீங்க என்ன கேட்குறீங்க? உன் இஷ்டத்தை கேட்குறீங்க. ஆண்டவருடைய சித்தத்தின்படி, பரிசுத்த ஆவியானுடைய உந்துதல் படி நம்ம கேட்கணும். அப்படி கேட்டால்தான் நாம் அவர் என்ன நமக்கு கொடுக்க இருக்கிறார் அதை கொடுப்பார். இங்கே பரிசுத்த ஆவியானுடைய அந்த வழி நடத்துதல் ஆசியாவை தவிர்த்து வேறு வேறு ஊருக்கெல்லாம் போயிட்டே இருக்காங்க. இல்லை, நீ போ மக்கதோனியா, தரிசனம் கிடைக்கிறது. அங்க இருந்து ஒருத்த வந்து கூப்பிடுற மாதிரி ஒரு கனவு, நீங்க வாங்க, ஓ அங்க வாங்க. நடந்த ஒரு நிகழ்ச்சி நான் சொல்றேன் உங்களுக்கு, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்னால உங்களுக்கு துத்திப்பட்டு என்ற ஒரு ஊர் தெரியும். அது ஜான் சுந்தரம் ஐயர் ஒருத்தர் இருந்தார். அந்த சர்ச்சில் தான் இருந்தார். சர்ச்சு பக்கத்திலே வீடு இருக்கும். அப்போ இந்த கலர் கலராக துணிகள் எல்லாம் போட்டு குத்தி பழம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? குத்தி பழம் விற்கிறவங்க சில நேரத்தில் விறகு எடுத்துட்டு வருவாங்க. அப்படி வரும்போது ஐயர் வீட்டான் வந்த உடனே அவங்க வந்து தண்ணி கொடுப்பாங்க, தண்ணி கேட்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க. அந்த ஐயரும் என்ன சொல்லுவாரு, சில நேரத்தில் அந்த குத்தி பழம் வாங்கி சாப்பிடுவாங்க. நீ எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பெத்தூர்ல இருந்து வரோம். பெத்தூரா? எங்க இருக்குது? இப்படியே நீங்க வந்தீங்கன்னா அரங்கல்தூருக்கு வந்தீங்கன்னா, அரங்கல்தூரத்தில் மலை மேல நீங்க ஏறினீங்கன்னா அந்த ஊர் இருக்குது, அது ஆந்திராவில் இருக்கு. அப்படியா? சரி, ஏசாமி பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவர் யாருங்க? அவர் என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. தெரியாது அவங்களுக்கு. அப்போ அப்படி வரப்போக ஒரு பெண், வயசான ஒரு பெண் என்ன செய்யறாங்க, ஏன் சாமி எங்க ஊருக்கெல்லாம் வந்து நீ பார்க்க மாட்டியா சாமி அப்படின்றாங்க. அப்போ இவர் என்ன செய்யறாரு, ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அரவணத்தூருக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா அங்கே பிஆர் பஸ் இருக்குது, பஸ்ஸில் போய் அங்கே இறங்கிடலாம். அங்கிருந்து நீங்க 12 கிலோமீட்டர் காட்டில் போகணும், நடக்கணும். அப்படி நடந்து போய் அவங்க சேரும்போது இருட்டாயிடுச்சு. அப்போ அங்கே எங்கே போய் தேடுறது வழி தெரியல அவங்களுக்கு. ஒரு அங்கே போனால் ஒரு பாலம் கட்டடம் இருக்குது. அந்த எல்லாரும் அந்த கட்டடத்தில் போய் படுத்துக்கிட்டாங்க. நைட்டு 11-12 மணி ஆகிடுச்சு, படுத்துட்டாங்க. விடிய காலம் பொழுது விடிகிற நேரத்தில் இவங்க டயர்டில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க.
ஊரே உங்களை சுத்தி நிக்குது. என்னங்க புதுசா யார வந்துக்கிறீங்க, யாரு, என்ன, எந்த ஊர்ல வந்து, என்ன சமாச்சாரம்? அந்த வயசான பெண்மணி இருக்கிறாங்கல்ல, சாமி நீ எங்க வந்த, இங்க இந்த மாதிரி நாங்க வந்தோம். அப்படியா, சரி, எல்லாருக்கும் காலையில் அவங்களுக்கு பழுது கொடுங்க, கூழ் கஞ்சி ஏதோ இருந்தாலும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த இந்த ஊருக்கு வரதுக்கு வழி எப்படி? வாணியம்படியிலிருந்து போனால் அந்த பக்கம் வீக்கோட்டா போய் வீக்கோட்டாலேருந்து வரலாம். வீக்கோட்டாக்க போனால் பஸ் இருக்குது. ஆனால் அந்த பஸ்ஸு ஒரு நாளைக்கு ஒரு முறை வரும், இல்லை 2 நாளைக்கு ஒரு முறை வரும், இல்லை 3 நாளைக்கு ஒரு முறை வரும், இல்லை வாரத்துக்கு ஒரு முறை வரும், இல்லை வராமல் கூட போகும், சொல்ல முடியாது. இந்த காய்கறி ஏற்றிட்டு வர லாரிங்க இருக்குதுல்ல, அந்த மாதிரி லாரிங்க எப்படியாவது இந்த பக்கம் வாணியம்படி மலை இறங்குச்சுன்னா, மலை இல்லை, அப்போ முரம்பு மலை, மண்ணு தர, மண்ணு ரோடு தான். அப்படி போய் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இடம் இன்றைக்கு பெத்தூர்ல ஐஎல்சி சபை இருக்கு, லுத்தரன் சர்ச் இருக்கு, லுத்தரன் சர்ச்சுக்கான கட்டடம் இருக்கு. அங்கிருந்து அந்த சுவிசேஷம் ஆரிமானி பெட்டான்ற ஒரு ஆந்திர பகுதிக்கு வருது, இன்னொரு பகுதிக்கு. அங்கிருந்து அந்த சுவிசேஷம் வெளிதிமானி பட்டான்ற ஒரு பகுதிக்கு வருகிறது. அங்கிருந்து அந்த சுவிசேஷம் வீரணமலைன்ற ஒரு இடத்துக்கு போகுது. லுத்தரன் சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்த இடங்கள் அனைத்தும் இன்றைக்கும் கட்டிடங்களாக செயல்பட்டு கொண்டே இருக்கு, ஊழியர்களாக செயல்படவில்லை. காரணம் என்ன? சரியான ஊழியர்கள் போய் அந்த ஊழியத்தை செய்யல. அழைத்த ஒரு பெண்மணி, ஏன் சாமி என் ஊருக்கு வரக்கூடாதா? இன்றைக்கு லுத்தரன் சபை கொஞ்சம் இருக்கு, ஆறுமணி பெண்டல சர்ச்சு நடக்குது, பெரிய கல் கோயில் இருக்கு, பக்கத்துல பெத்தூர்ல ஒரு கோயில் இருக்கு, அங்க இருக்கிற ஒரு வாத்தியார் நடத்துறாரு அந்த சர்ச்சு. ஆனா நீங்க பாருங்க, என்எம்எஸ், யூசிஎம்எஸ்ஐ, பெண்டிகாஸ்ட் சர்ச்சு, இத்தனை சர்ச்சுகள் அந்த ஊரை சுத்தி வந்துச்சு. அறிமுகப்படுத்தினது இயேசு யாரு? ரெவரண்ட் ஜான் சுந்தர் ஒரு மனுஷன். இன்றைக்கு பக்கத்துல தாண்டா, நனையால் தாண்டா, நீங்க எல்லாம் ஒரு நாளைக்கு போயிட்டு வாங்க அந்த பக்கம். சும்மா இங்கேயே சுத்தி சுத்தி ஏலகிரிக்கும் வேளாங்கண்ணிக்கும் போயிட்டு கூடாதுப்பா. எங்க போகணும்? இந்த பக்கம் மலையேறுங்க, சும்மா 2 வீலர்ல போனா போதும். நனையால் தாண்டாக்கு போனீங்கன்னா கும்கியான 2 இருக்குது, நீங்க மேலேயே சவாரி பண்ணலாம். அது மத்தியின்னு ஒரு அண்ணங்கிறாரு, ஒரு 50 ரூபாய் குத்தினா தூக்கி மேல உட்கார வைக்கிறாரு. கோயம்புத்தூர்காரங்க 2 பேர் இருக்கிறாங்க, எல்லாம் கிறிஸ்டியன்ஸுங்க. அந்த கும்கி யானையை பார்த்துக்கிறவங்க கிறிஸ்டியன்ஸ். ஏன் இதை சொன்ன உங்களுக்கு? ஒரு அம்மா, என் சாமி நீ வரக்கூடாதா? அவ்வளவுதாங்க, சுவிசேஷம் பரவிடுச்சு. இது யாருடைய வேலை? இது ஆண்டவருடைய வேலை. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆண்டவர் உன்னை என்னை வழிநடத்துகிறார். அந்த வழிநடத்துதலுக்கு நாம் என்ன செய்யணும்? நம்ம போகணும். பவுல் செல்லுகிறார், சென்ற இடத்துல நடக்கிற நிகழ்ச்சி பாருங்க. அவர் எப்ப போனாலும் உங்களுக்கு தெரியும், ஆசியாவில் யூத ஜபாலயங்களுக்கு போய் அவர் சுவிசேஷம் சொல்றது வழக்கம். ஆனா இங்க யூத ஜபாலயம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க ரோமர் வந்து படையெடுத்து இந்த பகுதிகளை எல்லாம் ரோம சாம்ராஜ்யமாக மாற்றி இருக்கிறாங்க. அங்க ரோமர்கள் வந்து குடியேறிட்டாங்க. பிலிப்பு பட்டணத்துல ரோமர்கள் குடியேறிட்டாங்க. ஆகினால அவங்க ஜபாலயங்களை எல்லாம் அவர்கள் என்ன செய்துட்டாங்க? ஒழிச்சுட்டாங்க. அப்ப ஜனங்க எங்க போறாங்க? ஆற்றங்கரை ஓரம் ஆலயமாக மாற்றினாங்க. ஆற்றங்கரை ஓரம். அப்ப வழக்கமாய் அவர்கள் ஜெபிக்கிற இடத்திற்கு பவுலும் சீலாவும் லூக்காவும் தீமோத்தேயும் அங்க போறாங்க. முதல் செய்தி உங்களுக்கு சொன்ன, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலுக்கு நம்மை அர்ப்பணிக்கணும். 2வது செய்தி இங்க பாருங்க, அந்த விசுவாசிகள் தினந்தோறும் ஓய்வு நாள் தோறும் ஆற்றங்கரையோரம் கூடி ஜெபிக்கிறார்கள். கூடுறதே பெரிய விஷயம், அதுல ஜெபிக்கிறது அதோட பெரிய விஷயம். அப்போஸ்தலர் 2:42 சொல்ற, அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்தில், அந்நியோன்யத்திலும், ஜெபத்திலும், ஐக்கியத்திலும் ஏகமாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் பாதத்தண்டையில தன்னுடைய சொத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு பொது உடைமையாக்கிட்டாங்க. இங்கே இந்த மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கொஞ்சம் யூதர்கள், அவங்க யூத கிறிஸ்தவர்கள். அவர்கள் ஆண்டவரை ஜெபிக்கிற அந்த இடத்துக்கு பவுல் போறாரு.
அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அங்க ஒரு பெண்மணி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். அந்த பெண்மணி சாதாரண பெண்மணி அல்ல, அவர் ஒரு பணக்கார பெண்மணி. ரத்தாம்பரம் விற்கிறவள் அப்படின்னு சொல்றாங்க. ரத்தாம்பரம் சொன்னா அந்த காலத்துல பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் அணிகின்ற ஆடைகள். ரத்தாம்பரம்னா அந்த ஒரு பர்பிள் கலர் சேர்ந்த ரெட்டிஷ் ஆடைகள். அதை தயாரிக்கிற ஒரு பெண். பல தேசத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் திருத்தூதர் பணியை செய்த போது, பல சபைகளை உருவாக்கின போது, இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு 2வது மிஷனரி பயணத்தில் அவர் வருகிற போது, இங்கே ஐரோப்பாவில முதலாக ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். ஆசியாவில் நிறைய பேர் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஐரோப்பாவில் முதல் இயேசுவை ஏற்றுக்கொண்டது யாரு? நீதியாள் என்கின்ற பெண்மணி. அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவர் மனிதர்கள் மூலமாக செய்கிற செயல்கள், அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையின் வல்லமை செயல்படுகிற விதங்களை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது நமக்கு. அன்பானவர்களே, பல தடைகள் சவால்களுக்கு மத்தியில சுவிசேஷம் அப்படியே பரவுகிறது. பரவி பரவி பல கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து ஆண்டவருடைய சுவிசேஷம் எல்லைகளை கடந்து, நாடுகளை கடந்து, தேசங்களை கடந்து, பல மனிதர்களுடைய ஜாதிகளை கடந்து அது அப்படியே பரவி போயிட்டே இருக்கு. பரவுது. விசுவாசிகள் அனுதினமும் சபையில சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஐரோப்பாவுடைய முதற்கனியாய் இந்த பெண்மணி சேர்கிறார். அடுத்து என்ன நடக்குது தெரியுமா? அந்த பெண்மணி சொல்றா, நான் விசுவாசின்னு நீங்க நம்பினீங்கன்னா எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் நம்ம ஊழியர்கள் என்ன செய்யணும், ஏன் எங்க வீட்டுக்கு வரவே மாட்டீங்கன்றது. ஐயா வாங்க. நேற்று கூட சமூகத்தில் ஒருத்தர் சொன்னாரு, சகோதரர் ஐயா அவிசிருஷ்டி வாங்க, ஐயா வரம்பா, நீங்க வரீங்களா? நானும் வரேன். ஐயா நீ தனியாக விட்டு போய் பாரு ஐயான்னு சொல்லியிருக்கிறாங்க. வருவேன், எப்போனா வருவேன், திடீர்னு வருவேன் நான். அப்போ நீங்க டிவி பார்த்தீங்கன்னா கூட பார்த்துட்டே இருக்கு. ஐயர் வந்தாருன்னு ஆஃப் பண்ணக்கூடாது. ஏன்னா நானும் கூட கொஞ்ச நேரம் டிவி பார்க்கணும் இல்லையா? பவுல் தன்னுடைய 2வது பயணத்துல இங்க வந்துட்டு போயிடுறாரு. மறுபடியும் 2 முறை இந்த சபையை வந்து விசிட் பண்றாரு. அவர் சபையை உருவாக்கிட்டு போயிடுற ஆள் இல்லை அவரு. அதை குறித்து விசாரிக்கிறவர். அது மட்டுமல்ல, அந்த சபைகள் எப்படி இருக்கிறது, எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான கடிதங்களை அவர் எழுதுகிறார். 13 கடிதங்களை எழுதியிருக்கிறார். பிலிப்பு, அது தனியா ஒரு சாப்டரே இருக்கு, ஒரு புத்தகமே இருக்கு, பிலிப்பியருக்கு எழுது நிருபம். அதுல என்ன சொல்றாரு? அந்த விசுவாச பெருமக்களை மகிழ்ச்சி படுத்துகிறார். என்ன மகிழ்ச்சி படுத்துறாரு? நீங்க ரொம்ப விசுவாசிங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க. காரணம் என்ன தெரியுமா? இவரை ரோமாபுரியில ஜெயில போட்டாங்க. எப்போ? இதுக்கு பின்னாடி தான் நடக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. குறி சொல்லுகிற பெண்ணை அவர் அசுத்தாவை தொடுத்தும் போது அங்க இருக்கிற அதிகாரிகள் நல்லா கூட்டு போயிட்டு அவரை ஜெயில போட்டுறாங்க. சிறையில போட்ட உடனே கழுமரத்தில் ஏற்றினார்கள். கழுமரத்தில் ஏற்றினார்கள்னா என்ன அர்த்தம்? இந்த கழுத்துலயும் கையில 2 கையிலும் காலையும் சங்கிலி போட்டுருவாங்க. எங்கேயுமே அவங்க தப்பிக்க முடியாது. ஆனா இரவுல பவுலும் சீலாவும் பாடல்களை பாடி ஆண்டவரை துதிக்கும் போது கைவிளங்கள் எல்லாம் கலக்கப்படுகிறது. சிறைச்சாலை அதிர்கிறது. சிறைச்சாலைக்காரன் பயப்படுறான், ஓடிட்டாங்களோ என்னவான்னு தெரியல. அப்ப சொல்றாரு பவுல், சொல்றாருப்பா உனக்கு எது தீங்கு வர வச்சுக்காத, நாங்க இங்கதான் இருக்கிறோம். அப்படியா, நீங்க யாரு என்னன்னு விசாரிச்சா அவர் குடும்பம் ஞானஸ்தானம் எடுக்குது. இதை கேட்ட தலைவர்கள் வராங்க. என்னப்பா ஆச்சு, அவங்கள விட்டுருப்பா. இவங்க சொல்றாங்க, நான் போக மாட்டேன், அவங்களே வந்து என்ன அனுப்ப சொல்றேன், நாங்க தப்பு பண்ணல. என்ன சொல்றாரு தெரியுமா அவரு? நாங்க தப்பு பண்ணாத எங்களை நைய புடைத்தார்கள் அப்படின்றாரு. நைய புடைத்தார்கள்னா என்ன அர்த்தம்? என்ன சார், நெய்ய புடைத்தார்கள்னா என்ன அர்த்தம்? செம்ம மாத்துன்றாங்கல்ல, செம்ம மாத்திக்கிறாங்க பவுலுக்கு செல்லம். வேற யாருன்னா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? வேற என்ன பண்ணிருப்பாங்க? ஐயா சாமி என்னை விட்டுரு, இது ஏசு வேணா எங்க வேணா ஓடிடுறேன், ஓடிருப்பாங்க.
ஆனா அவர்கள் ஓடல. காரணம் என்ன? அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அழைத்தவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் இந்த ஊருக்கு போன்னு சொல்லியிருக்காரு. வேற யாரும் எனக்கு சொல்லல, மனிதர்கள் சொல்லல. நீ ஊழியக்காரங்க அங்கங்க ஓடுறாங்க, பெரிய பெரிய சபை வேணும்னு நினைக்கிறாங்க. கிராம சபைகள்ல போய் நீ ஊழி செஞ்சு பாருங்க, அதுல கிடைக்கிற சந்தோஷமே வேற. பட்டணங்களுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் எங்க சொல்றாரு அங்க போ. பரிசுத்த ஆவியானவர் எங்க சொல்றாரு அங்க போ. ஒரு போதகர் வந்து என் இடத்துல கேட்டாரு, ஐயா நான் எந்த சபைக்கு போனா நல்லா இருக்கும் சொல்ல அப்படின்னாரு. நான் சொன்னேன், நானும் வந்து சாதாரண மனுஷன், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். பரிசுத்த ஆவியானவர் உட்காரு, அவர் எங்க போன்னு சொல்றாரு அங்க போ. உன்னுடைய அழைப்பு எங்க இருக்கிறதோ அங்கே போ. ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார். கஷ்டப்படாத, தைரியமா போ. யாரும் மனுஷனை பார்த்து நீ ஊழியம் செய்யாத. பவுல் சொல்றாரு, மனிதனை பிரியப்படுத்த அல்ல, நீ கடவுளுக்கு தொண்டு செய்கிறவன். சமயம் வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும் நீ போய் சுவிசேஷத்தை கூறி அறிவி, பிரசங்கி. காரணம் என்ன? அது என் மேல் விழுந்த கடமை. பவுல் அது என் மேல விழுந்துச்சு. அன்புக்குரியவர்கள், எங்கே அவருடைய ஒரு கிறிஸ்தவர் அல்லது ஒரு ஊழியர், ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்பதற்கான அடையாளம் அந்த லீதியாளர். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அந்த ஊழியக்காரர்கள் எனக்காக வந்து ஜெபித்தார்கள், என்னை விசுவாசத்துல வழிநடத்தினார்கள் என்று சொல்லி அந்த அம்மா என்ன செய்தவர்கள என்ன செய்துச்சு? அவர் வீட்டுக்கு கூட்டின்னு போய் உபசரிச்சு சாப்பாடு கொடுத்துச்சு. ஒரு கிறிஸ்துவ பண்புகளில் மிக மிக முக்கியமான பண்பு உபசரித்தல், விருந்தோம்பல். அது தமிழர் பண்புன்னு சொல்லுவாங்க. தமிழர் பண்பு விருந்தோம்பல் தான். எதிரியே நம்ம வீட்டு வாசலுக்கு வந்தாலும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நாங்கள் குடிக்கணும்னு கொடுப்பாங்க. அதுதான் நம்முடைய பண்பு. அந்த பண்பு லீதியாவின் இடத்துல வந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உள்ளத்திலே பேசுகிறார். பவுல் சொல்லுகிற வார்த்தையை உற்று கவனி, அதை ஏற்றுக்கொள். அவருடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி ஆண்டவருடைய வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனுடைய வெளிப்பாடு என்ன? ஒரு நற்பண்பை அவங்க அம்மா வெளிப்படுத்துகிறார். விருந்தோம்பல் என்பது கடவுள் பணி, அது ஒரு இரக்கத்தின் பணி. கடவுளே விருந்தோம்பல் செய்கிறவர். உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை சொல்ற எடுத்து வாசிங்க இருப்பாங்களே, யாருன்னா உபாகம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். உபாகம் 10:18 வாசிங்க பாருங்க. வேகமா வாசிங்க. என்ன வசனம்? யார் கொடுக்கிறது? கடவுள் கொடுக்கிறார். கடவுள் விருந்தோம்புகிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவை தருகிறார், உடையை தருகிறார், உறைவிடத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். சில நேரத்தில் நான் யோசிக்கிறது உண்டு, நம்ம சுற்றில இருக்கிற தாவரங்கள் நமக்கு உதவியாய் வைத்திருக்கிறார் கடவுள். ஆமென். நம்ம சுற்றில இருக்கிற செடிகளை நீங்க அப்படியே இந்த பக்கம் பின்னாடி போய் பாருங்க, அழகான ஒரு செடி வளர்ந்துருக்கு. அது பேரு கீழா நெல்லி. இந்த கீழா நெல்லிக்கு என்ன மருத்துவ குணம் இருக்கு? மஞ்சள் காமாலே போக்குது, சுகரை பறிக்குது, மலச்சிக்கலை தீர்க்குது. ஆனா அந்த செடியை நீங்க எடுத்து சாப்பிட்றீங்களா? கசப்பாகுது, இனிப்பாகுது. சாப்பிட்றோமா? ரொம்ப இப்போ கால் சக்கரை, அரை சக்கரை, 3/4 சக்கரை டீ கடையில் போயிடுச்சு. நம்மை சுற்றி கடவுள் உணவு, மருந்து எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் என்ன செய்து இப்போ ஆர்டிபிஷியலா மாத்திட்டோம். எல்லாமே ஹைபிரிட், எல்லாம் ஹைபிரிட். தக்காளி ஹைபிரிட், அரிசி கூட ஹைபிரிட் ஆகி. கடவுள் கொடுத்த அந்த உணவு, அவர் விருந்தோம்புகிற கடவுள். ஆபிரகாம் விருந்தோம்பலில் சிறந்தவன்.
தன்னுடைய வீட்டில் முன்பாக அமர்ந்திருக்கிற பொழுது 3 பேர் வராங்க. 3 பேர் வராங்க. இவர் ஓடி போய், ஐயா எங்க போறீங்க, வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க, கொஞ்ச நேரம் அமர்ந்துருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க போங்க. நம்ம தெரு மொழியிலே பார்த்துறோம். ஆனா அப்பா வட்டாட சாத்திர கதுவை, அப்பா வெளியே போயிட்டாரு சொல்லிடு. பையன் வந்து சொல்றான், அப்பா வெளியே போயிட்டாரு சொல்ல சொன்னாரு. அதுக்கு முதல் படி என்ன தெரியுமா? முதல் படி என்ன தெரியுமா? அந்த முதல் படியில் சேர்ப்பேன் தொடங்கி வச்சது. அப்ப காலங்காத்தால கடங்கான மாட்டாங்க அப்படின்ட்டு. விருந்தோம்பல் அன்புடன் நடத்தப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவ பண்பு என்ன? பவுல் சொல்றாரு, பிலிப்பியருக்கு ஒரு கடிதத்தை எழுதும் போது சொல்றாரு, பாருங்க, நான் சிறையில் இருந்தேன், எனக்கு யாரும் உதவி செய்யலுங்க, நீங்க தான் எனக்கு உதவி செய்தீங்க. பிலிப்பு மக்களை பார்த்து சொல்றாரு, என் குறைச்சலில் நீங்கள் நிறைவை கொடுத்தீர்கள், என்னுடைய பசியிலே நீங்கள் உணவை கொடுத்தீர்கள், என்னை ஆதரித்தீர்கள். சிறையில் இருக்கிறவனுக்கு என்ன பணம் தேவைப்படுமா? சிறையில் இருக்கிறவங்களுக்கு, இப்ப இருக்கிற சிறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணம் தேவை. ஏன்னா உள்ளவே விற்கிறான், எல்லாத்தையும் சப்பாத்தியை உள்ளவே விற்கிறாங்க, கேன்டீன் வச்சிருக்கிறாங்க ஜெயிலில். அவளுக்கு பணம் சேகரிச்சு, ஊர் மக்கள் எல்லாம் பணம் சேகரிச்சு கொடுத்தான்றாங்க, எடுத்துட்டு போவாங்க. அது விருந்தோம்பல்ல ஒண்ணு. உதவி செய்கிறது, பண உதவி, பொருள் உதவி, உடல் உதவி, எல்லாவற்றிலும் விருந்தோம்பல் மிக. லூக்காவில் சொல்றாரு 11ஆம் அதிகாரத்தில் 5:6 ஒரு சிநேகிதன் இன்னொரு சிநேகிதன் வீட்டுக்கு போய் நடு ராத்திரில தொந்தரவு பண்றான். எப்பா எங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டுக்கிறாங்கப்பா, ஒரே ஒரு 3 அப்பம் கொடு. அவன் கொடுப்பானா? கொடுக்க மாட்டானா? கொடுப்பானா? கொடுக்க மாட்டானா? நடு ராத்திரில போய் ரொம்ப நெருங்கி நண்பன் போய் கேட்குறான், ஒரு 3 ரொட்டி கொடுப்பான், எங்க வீட்டுல விருந்தாளி வந்துக்கிறாங்க. கொடுப்பானா? கொடுக்க மாட்டானா? நீங்க சொல்றத பார்த்தா கொடுக்கவே மாட்டான் போல தெரிஞ்ச. ராத்திரி ஏன்னா என்னை தொந்தரவு பண்ணீங்க. அதான் எங்க போதகர் ஐக்கியத்துல இந்த சுவிசேஷத்தை பத்தி விசாரிச்சிருக்கும் போது சொன்னாரு, ஒரு போதகர், ஒரு மூத்த போதகர் சொன்னாரு, பாஸ்டர்ஸ் வீட்டுல நாய் இருக்கக்கூடாது. நான் தலைகள் போட்டு, எங்க வீட்டுல 2 நாய் இருக்கு. நாயே பாஸ்டர்ஸ் வீட்டுல இருக்கக்கூடாது. ஏன்? பாஸ்டர்ஸ் வீடு எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும். சபை மக்கள் எப்பொழுது வேணாலும் வருவார்கள், எப்பொழுது வேண்டுமானாலும் போவார்கள். பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள். பிரச்சனை ஒழியக்கூடாது. நீ வீட்டுக்குள்ள சேர்க்கவும் கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அவர்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் கதவு திறந்தே இருக்க. ஆசியாவிலே கதவு அடைக்கப்பட்டது, ஐரோப்பாவிலே கதவு திறக்கப்பட்டது. சுவிசேஷம் எங்கும் பரவி கொண்டே இருக்கிறது. இங்கே பிலிப்பு பட்டணத்துல லீதியாளுடைய குடும்பம் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்து ஞானஸ்நானம் கொடுத்து ஆண்டவரை அந்த நாளிலே புகழ்ந்து மகிமைப்படுத்தினார்கள். ஊழியர்களை கௌரவப்படுத்தினார்கள், சாப்பாடு கொடுத்தாங்க. அன்பானவர்களே, ஆபிரகாம் விருந்து உபச்சாரம் செய்து அனுப்புகிறார். இதுக்கு பின்னால் ஒரு ஆசீர்வாதம் தெரியுங்களா? உங்க பொண்டாட்டி எங்கப்பான்னு கேட்டாரு. 3 பேரு, அந்த அம்மா இருக்குது இங்கதான், கூப்பிட்டு வந்த உடனே சொன்னாரு, அடுத்த வருஷம் நாங்க இங்க வரும்போது உனக்கு ஒரு குழந்தை இருக்குமா, உனக்கு குழந்தை இருக்கு. அந்த அம்மா ரகசியமா சிரிச்சு உள்ள சிரிக்குது. அது அவங்க கேட்குறாங்க, ஏம்மா சிரிக்கிற? ஐயோ நான் சிரிக்கலைங்க. அதனால அவங்க பிறந்த பிள்ளைக்கு சிரிச்சவன் பேர் வச்சுட்டாங்க. ஏசா இருக்குன்னா என்ன அர்த்தம்? சிரிச்சவன் அர்த்தம். சிரிப்பு நடந்துச்சா? சில நேரத்தில் நாம சாப்பிடு, யாரோ ஒரு விருந்து சாப்பிட, நீங்க நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. யோபு கடவுளிடத்துல இந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்த பிறகு அவன் கடவுளிடத்துல ஒரு கேள்வி எழுப்புகிறான். என்ன கேள்வி எழுப்புகிறான்? 31 யோபு 31 31வது வசனத்துல 32வது வசனத்துல அவன் சொல்றான், என் வீட்டுக்கு கதவு எப்பவுமே திறந்துருச்சு ஐயா,
வர போறவங்களுக்கெல்லாம் நான் போஜனம் கொடுத்தேனே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு சோறு இல்லை, எனக்கு உடல்ல வியாதி வந்துடுச்சு, ஒப்பளங்கள் வந்துடுச்சு. என் வீடு அனைவருக்குமான வீடாக இருந்தது, அனைவருக்கும் நான் போஜனம் கொடுத்தேன். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? யோபு ஒரு சிறந்த விருந்தோம்பல்காரன் அப்படின்றது தெரியுது இல்லையா? சில நேரத்துல நம்ம பார்க்கிறோம், அவங்க வீட்டுக்கு போனா வச்சு வச்சு கொட்டினே இருப்பாங்க. அப்படி கேள்விப்பட்டிருக்குல்ல சில கிராமத்துல வீடுகள்ல. இப்ப கூட ஒரு மறைந்த ஒரு தலைவரை பற்றி, ஒரு நடிகர், ஒரு தலைவர் விஜயகாந்த் ஒரு மனுஷனை பத்தி சொல்லுவாங்க. சாப்பாடு தான், அவர் சாப்பாடு இல்லாம யாருக்கும் ஒரு அனுப்ப மாட்டாரு. அவர் வீட்டுக்கு போனா எல்லாரும் என்ன பண்ணோம்? சாப்பிட்டு தான் போகணும். அது எங்க இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு அதிகமா கொடுப்பாரு. அவர் என்ன சாப்பிட்றாரு தான் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். உலக பிரகாரமான மக்களை இப்படி போஷிக்கிற பொழுது, என் தேவனாகி கர்த்தர் நம்மை போஷிக்கிறாரே, விருந்தோம்பல் செய்கிறாரே, நாம் அவருக்கு எந்த அளவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும்? அதுதான் நம்முடைய கேள்வி. பவுல் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து ஓடுகிறார். கூட சீலா, தீமோத்தேயு, லூக்கா எல்லாரும் போறாங்க. இப்ப லீதியாள் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். ஒரு பெரிய பணக்கார பெண்மணி, காசு பிரச்சனை அவளுக்கு. ஆனால் அவள் என்ன செய்கிறாள்? கருத்தாய் அவர்களை உபசரிக்கிறார். அவர் சொல்றாரு ரோமர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, நீங்கள் என்ன செய்யணும்? அந்நியரை உபசரிக்க கருத்தாய். யாரை உபசரிக்கணும்? அந்நியரை உபசரிக்க கருத்தாய். சொந்தக்காரங்களை லைன்ல உட்கார வச்சுட்டு 10 பேரை தாண்டி போய் நம்ம தட்டி எடுத்து போய் போட்டு சோறு. எங்க அத்தை உக்காந்துக்கிறா, என் சித்தி உக்காந்துக்கிறா, என் சித்தாப்பா உக்காந்துக்கிறா. முன்னால அந்நியர் 10 பேர் உக்காந்துக்கிறான். அவனுக்கு தானே நீ சாப்பாடு போடணும். இல்லைன்னா அங்க ஒரே சண்டை நடக்கும். சாப்பாடு யார் போட்டாங்க? நீ போட்டியாடி, நீ போட்டியானா, அவன் போட்டானா? அங்க கல்யாணத்துல சண்டையே எதுக்குதான் வர்றது? சாப்பாடு தான் வருது சண்டே, வேற எதுவுமே வர்றது. அமைதியா அவங்க சாப்பிட்டு அடுத்து நம்ம போய் சாப்பிடலாம், அடுத்த ஆளுக்கு போடலாம், அடுத்த ஆளுக்கு போடலாம், அடுத்த ஆளுக்கு போடலாம். 1 by 1 போகணும் இல்லையா? அது இல்லையே நம்ம கிட்ட. சொந்தக்காரங்களை பார்த்து பிறகு பவுல் என்ன சொல்றாரு? அந்நியரை நீங்கள் உபசரிங்க. அடுத்தது லூக்கா 14:13 ஏசாண்டவரே என்ன சொல்றாரு தெரியுமா? உனக்கு பிரதிபலன் போறவனுக்கு நீ போடாத. அது வாசிங்க, லூக்கா 14:13. அவர்கள் உனக்கு பிரதி செய்ய மாட்டாங்க. அப்ப சில நேரத்துல நான் பல நேரத்துல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கல்யாணம் ஆணு முடிஞ்ச உடனே விருந்துக்கு கூப்பிடுவாங்க. என்ன விமல் வியூலா கூப்பிட்டாங்களா விருந்துக்கு? ஆமா கூப்பிடுவாங்க. நீங்க போய் சாப்பிட்டு வந்துருவீங்க. அவங்க வீட்டுல பிள்ளைங்க மகனுக்கு கல்யாணம் நடக்கும். அப்போ உங்களுக்கு என்ன செய்வாங்க? உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. நம்ம அவங்க கூப்பிட்டு சாப்பாடு போட்டோம், நம்மளை கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. போடலன்னு வச்சுக்க என்ன நடக்கும் தெரியுமா? பிள்ளைங்க கல்யாணம் ஆன புதுசுல நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு செஞ்சு போட்டேன். என் பிள்ளை கல்யாணம் ஆச்சு ஒரு வார்த்தை வான் கூப்பிடல சொல்லியிருப்பாங்க, சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க. இது நடந்திருக்கும். உபசரித்தல், பிரதிபலன் வராமல் உபசரித்தல். ஏன் இதெல்லாம் நீங்க செய்யணும்? ஆண்டவர் ஒரு பெரிய விருந்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய விருந்து பெரிய விருந்து. அதுல வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறது போல 12 கோத்திரங்களுக்கான விருந்து கடவுள் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த விருந்து என்ன? பசியே இல்லை. அப்புறம் எப்படி விருந்து? அங்க பசியே இல்லை. ஏன் என்ன விருந்து? ஆண்டவர் சொன்னார், ஏசாண்டர், நானே ஜீவ அப்பம், நானே உலகத்தின் ஒளி. அங்க ஆலயம், ஒளி, உணவு, தண்ணீர், காற்று எல்லாமே ஆண்டவர் தான். அவர் இருக்கும்போது நமக்கு எதுவுமே தேவையில்லை. அப்ப இந்த நாளின் செய்தியில
நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்ன? 3 விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். 3 விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியுங்கள், அவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். 2வது, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் ஜெபியுங்கள், ஜெபித்து வாழுங்கள். 3வது, உபசரித்து வாழுங்கள். இதுதான் கிறிஸ்தவ பண்புகளில மிக சிறந்த பண்பாக இருக்கிறது. இந்த பண்பை நீங்கள் செய்து ஆண்டவருடைய நிரந்தரமான பந்தியில நீங்கள் உறுப்பினர்களாக சேர்ந்து அவர் தருகிற போஜனத்தை, அவரே சொல்றாரு யோவான் சுவிசேஷத்துல சொல்றாரு, நீங்க என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நாங்கள் வந்து உங்களோடு வாசம் பண்ணுவோம். நாங்கள் வந்து அப்படின்றாரு. என்ன அது நாங்கள் வந்து? திரித்துவ கடவுளாக. அதை விட இன்னொரு விஷயம் சொல்றாரு, வெளிப்படுத்தின விஷயம் 3ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் 20வது வசனத்துல எடுத்தவங்க வாசிங்க, அதை முடிச்சிடலாம். வெளிப்படுத்தின விஷயம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்துல நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம். இதுதாங்க நீங்கள் இப்படி உபதேசித்து உபசரித்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி பரிசுத்தாவின் உன்னதன்படி வாழும்போது கடவுள் உங்களோடு போஜனம் பண்ணுகிறார். அவர் அந்த போஜனமாக இருக்கிறார். அதை தான் ஒவ்வொரு மாதமும் அவருடைய திருப்பந்தியிலே நாம் சேர்ந்து கர்த்தரின் பந்தியில் வா, சகோதர சகோதரிகளை கர்த்தரின் பந்தியில் வா என்று சொல்லி அவருடைய சரீரத்தில் அவருடைய ரத்தத்திலும் நாம் பங்கடைகிறோம். எனவே அந்த விருந்தில நாம் சிறந்த விசுவாச மக்களாய் லீதியாளை போல பவுல அப்போஸ்தலனை போல நாம் சிறப்பெடுக்க தூய் ஆவியானவர் நம்மை சக்திப்படுத்தி உயர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களில் கிறிஸ்துவுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமீன். ஸ்தோத்திர பலியை நாம் பாடுவோம்.